Hello guys, welcome back to the editorial session. So இன்னைக்கான எடிட்டோரியல்ல ஃபர்ஸ்ட்ல என்ன டாபிக் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து நிறைய டெஃபிஷியன்சிஸ் இருக்கு, அதை வந்து க்ளீன் பண்ணணும், அதாவது சரி பண்ணணுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்ல கொடுத்துருந்தாங்க. செகண்ட்ல வந்து எதை பற்றி பேசியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா இது வந்து ப்ரியராகவே நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி 3 days ப்ரியராக பார்த்தோம். மணிப்பூரில் சண்டே சரியாகாத டைமில் ஹரியானா, அதாவது ஹரியானாவில் இருக்கிற அந்த டெல்லிக்கும் ஹரியானாக்கும் ஆன பார்டர் ரீஜியன்ஸில் இருக்க 3 சிட்டிஸில் வந்து கம்யூனல் கிளாஷ், ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும், குருகிராம், நூ அண்ட் சோனா, அந்த 3 சிட்டிஸில் வந்து ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்குமான சண்டை. ஸோ அதனோட ஒரு கண்டினியூவேஷன் தான் இந்த எடிட்டோரியலில் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபாலிங் ஷார்ட், the data protection bill continues to have deficiencies that need cleaning up. ஸோ இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் டேட்டா ப்ரொடக்ஷன் பில்லில் வந்து டெஃபிஷியன்சிஸ் நிறைய இருக்குது, அதை வந்து க்ளீன் பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த எடிட்டோரியலில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? The Digital Data Protection Bill 2023 was passed in Lok Sabha on Monday and will now have to be cleared with the Rajya Sabha. ஸோ வந்து லோக்சபாவில் டிஜிட்டல் டேட்டா ப்ரொடக்ஷன் பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெய்டி மினிஸ்ட்ரி தான் இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ the fresh iteration which has undergone few drafts seems to have incorporated suggestions made in 2022 version, although it is not clear what the submissions were as the consultation process were not brought to light by the government. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா few drafts, அதாவது 2022 இதை பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து என்னென்ன சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இதில் இன்கார்பரேட் பண்ணி இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. 2022 வெர்ஷன்ஸில் என்னென்ன சஜஷன்ஸ் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே இது வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதை பண்ணதை வந்து கவர்மெண்ட் வந்து வெளியே சொல்லவே இல்லை, வெளிச்சத்துக்கே கொண்டு வரல, மக்களுக்கிடையே இதை கொண்டு வரவே இல்லை, இன்கார்பரேட் பண்ண சஜஷன்ஸுமே கிளியராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The highlight of the bill is that provision, the personal data of an individual, the data principal, may be processed by an entity or a person, the data fiduciary, for a lawful purpose only after the consent of the data principal or for certain legitimate uses. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பில்லோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் டேட்டா, அவங்கள தான் இந்த டேட்டா பிரின்சிபல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த இண்டிவிஜுவலை தான் இந்த டேட்டா பிரின்சிபல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பர்சனல் டேட்டாவை மேபி ப்ராசஸ்டு பை அன் என்டைட்டி ஆர் அ பர்சன். ஸோ ஒரு குரூப்பாக சேர்ந்து நிறைய பேர் ப்ராசஸ் பண்ணலாம், இல்லை ஒருத்தர் மட்டுமே அந்த பர்சனலோட டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணலாம். அவங்கள வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, டேட்டா ஃபிடியூஷரின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிடியூஷரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ சம்மன் ஹூ மேனேஜஸ் சம்திங், அதை தான் வந்து ஃபிடியூஷரின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா பிரின்சிபல் அப்படின்றது யாருன்னா, அந்த இண்டிவிஜுவல் அவங்களோட டேட்டாவை தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த இண்டிவிஜுவலோட டேட்டா அவங்கள தான் டேட்டா பிரின்சிபல்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள ப்ராசஸ் பண்ணக்கூடிய என்டைட்டி அப்படி இல்லைனா அந்த ஒரு தனிநபரை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா டேட்டா ஃபிடியூஷரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எதுக்காகனா ஒரு லாஃபுல் பர்பஸ்க்காக. ஓகேவா? எல்லாமே ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. ஆஃப்டர் த கன்சென்ட் ஆஃப் த டேட்டா பிரின்சிபல். டேட்டா பிரின்சிபல்னா யார்? அந்த டேட்டாவை கொடுக்குறவங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய பெர்மிஷனோட மட்டும்தான் அவங்களோட பர்சனல் டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு ஹைலைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, டேட்டா பிரின்சிபலோட பெர்மிஷனோட தான் இதெல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த ஹைலைட் ஆஃப் த பில். ஓகேவா? The uses or situations where such data may be processed without obtaining the data principal's consent, such as by government agencies for providing licenses, welfare benefits, permits and services. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு கன்சென்ட், அவங்களோட கன்சென்ட், அதாவது கன்சென்ட்னா அக்ரிமெண்ட். ஓகேவா? அந்த டேட்டா பிரின்சிபலோட அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட டேட்டாவை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இன்கேஸ் சர்டைன் லெஜிட்டிமேட் யூசஸ்க்காக அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லெஜிட்டிமேட் யூசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது, பெர்மிட் சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு டேட்டா பிரின்சிபலோட சஜஷன் இல்லாமல் கூட பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ஹைலைட் ஆஃப் த பில். ஓகேவா? The bill includes an obligation on the part of the data fiduciary to notify the data principal and the data protection board to be established by the government to adjudicate on complaints or not with the bill if there is a personal data breach. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பில் வந்து ஒரு கண்டிப்பாக இதில் ஒரு டியூட்டி இருக்குது, அப்ளிகேஷன் இந்த சென்ஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒருத்தவங்களோட டேட்டாவை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக டேட்டா பிரின்சிபல் கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. This bill includes an obligation on the part of data fiduciary to notify the data principal. ஸோ உங்களோட டேட்டாவை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனை முன்னாடியே கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து ஒரு டியூட்டி, ஆப்ளிகேஷனாக, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டா ப்ரொடக்ஷன் போர்டோடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட நீங்கள் என் டேட்டாவை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என் பெர்மிஷனோட தான் எடுக்கணும். ஸோ வந்து நான் எடுக்க போகிறேன்றதை எனக்கு நீங்கள் நோட்டிஃபை பண்ணணும். அதுதான். ஓகேவா? ஸோ டேட்டா ப்ரொடக்ஷன் போர்டோடைய ஒரு டியூட்டி என்னன்னா, டேட்டா பிரின்சிபலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறது. ஓகேவா?
there are other obligations defined for the data fiduciary as well, but one issue with the bill is that it does not include the need for informing data principals about the third parties with whom the data could be shared or duration of storage. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் போர்டுக்கு நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை என்ன, இந்த பில்லில் ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ என் டேட்டாவை எடுக்கிறீங்க, என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் எடுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் போர்டு வெளில சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்கிட்ட எடுத்து நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட போய் ஷேர் பண்ணுறீங்க, அதை வந்து என்கிட்ட நீங்கள் இன்ஃபார்மே பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அந்த பில்லில். ஓகேவா? ஸோ டேட்டா ப்ரொடக்ஷன் போர்டில் ஆப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, ஆனாலுமே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யார்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, எவ்வளோ நாளைக்கு அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ அந்த ஒரு டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து டேட்டா ப்ரொடக்ஷன் போர்டு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு இஷ்யூவாகவே இந்த பில்லில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த பில்லில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிஷியன்சியாக பார்க்குறாங்க, அதை தான் வந்து கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டூ மச் லீவே இஸ் ப்ரொவைடட் டு ஏஜென்சிஸ் இந்த ஸ்டேட் இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸம்ஷன்ஸ். ஸோ லீவே அப்படின்னா too much freedom is provided. ஓகேவா? ஸோ நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்ற அந்த பேரில் வந்து நிறைய ஃப்ரீடம்ஸ் கொடுக்குறாங்க. The Sri Krishna Committee's draft bill in 2018 allowed for exemptions to be granted to the state institutions from acquiring informed consent from the data principals or to process their data in matters related only to the security of the state, and also called for a law to provide a parliamentary oversight or judicial approval of the non-consensual access to personal data. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, 2018 ஸ்ரீ கிருஷ்ணா டிராஃப்ட் கமிட்டி டிராஃப்ட் பில் அப்படின்றது ஒரு 10 மெம்பர் பேனல் கமிட்டி. அதை யார் லீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸான மிஸ்டர் ஸ்ரீ கிருஷ்ணா தான் லீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அதுலேயுமே எக்ஸம்ஷன்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எதுக்காக அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, டேட்டா பிரின்சிபலுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட், டேட்டா பிரின்சிபலோட அக்ரிமெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே செக்யூராக தான் நடக்குது, செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட் செக்யூராக தான் நடக்குது அப்படின்றதையும் அவங்க ஷுவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியல் அப்ரூவல் ஆஃப் த நான் கன்சென்சுவல் அக்சஸ் டு பர்சனல் டேட்டா. இன்கேஸ் நீங்கள் பர்சனல் டேட்டா வந்து அக்ரிமெண்ட் இல்லாமல் அவங்கள்ட்ட கேட்காமலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி ஓவர் சைட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு ஜுடிஷியல் அப்ரூவலும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இந்த ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது கீழே ஃபுல்லாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2018 வந்து எல்லாமே அந்த கன்சென்சன்ஸோட இருக்கணும். இன்கேஸ் அந்த அக்ரிமெண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்ரி ஓவர் சைட் வியூ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2023 எடிஷனில் அந்த டிஃபிஷியன்சி என்னன்னா, மேலே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட நம்மளோட பர்சனல் டேட்டா ஷேர் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய டிஃபிஷியன்சியாக இருக்குது இந்த பில்லில். ஸோ அதை தான் இந்த இடத்துல ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து வெளில போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ரைட் இருக்குது. ஓகேவா? ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ அதுக்கு மூலயமா போயிட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ அதில் கூட நம்ம போயிட்டு நம்மளோட பர்சனல் டேட்டா வந்து இவங்க ஷேர் பண்ணிட்டாங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு ஒரு குவைரிஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆக்ட் கீழே நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The bill continues to retain a much weaker version of the Regulatory Data Protection Authority envisaged in 2018 version. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2018 வெர்ஷனோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த இப்போ பாஸ் பண்ண பில் வந்து ரொம்பவே வீக்கராக இருக்குது, நிறைய இடத்துல வந்து லேக்காக இருக்குது, நிறைய வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The bill must be thoroughly discussed and these discrepancies ironed out in the Rajya Sabha. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பில்லை வந்து தரவா அகைன் டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கிரிபன்சிஸ் அப்படின்னா அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையுமே வந்து ராஜ்யசபா ஒரு பொறுப்பெடுத்து சரி பண்ணணும். இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒப்பீனியன்ஸ் கூட கேட்டிருப்பாங்க, மிஸ்டர் ஸ்ரீ கிருஷ்ணா கிட்ட ஒப்பீனியன்ஸ் கூட கேட்டிருப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இது ஒரு பெரிய ஒரு டிஃபிஷியன்சியாக இருக்குது, இதை கண்டிப்பாக வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஒப்பீனியனை அவர் கொடுத்துருப்பார். ஓகேவா? ஸோ அதான் 2018 எந்த ஒரு குளறுபடியுமே இல்லை, 2023 இது ஒரு பெரிய டிஃபிஷியன்சியாக இருக்குது. ஸோ அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த எடிட்டோரியல் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான வெக்காபுலரியை நம்ம எண்ட் ஆஃப் த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்டில் வந்து கம்யூனல் பெனால்ட்டி. Haryana government cannot use riots as a pretext to demolish Muslim homes. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்த மாதிரி தான் ஹரியானாவில் அந்த 3 ரீஜியன்ஸில் குருகிராம், நூ அண்ட் சோனா அந்த ரீஜியன்ஸில் 3துலேயுமே முஸ்லீம்க்கும் ஹிந்துக்கும் சண்டை. ஓகேவா? முஸ்லீம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே ஒரு யாத்திரா மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த யாத்திராவில் பார்ட்டிசிபேட் பண்ண ஹிந்துஸ் மேலே கல் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அங்கே ஒரு கம்யூனல் ரியாட் மாதிரி ஒரு எத்தனிக் வயலன்ஸ் மாதிரி ரைஸ் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்யூனல் பெனால்ட்டி, ஹரியானா கவர்மெண்ட் cannot use riots as a pretext to demolish. ஸோ சண்டையெல்லாம் ஒரு காரணமாக வச்சு, ப்ரிடெக்ஸ்ட்னா ஒரு பொய் சாக்கு. ஓகேவா? சண்டையெல்லாம் ஒரு காரணமாக வச்சு முஸ்லீம் ஹோம்ஸை வந்து டெமாலிஷ் பண்ணக்கூடாது, முஸ்லீமோட வீடை வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதான் நடந்திருக்கு. இந்த கம்யூனல் ரியாட்டை ஒரு காரணமாக காட்டி, ப்ரிடெக்ஸ்ட் அப்படின்னா ஒரு காரணம். ஓகேவா? சாக்கு போக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாக்கு. ஓகேவா? ஸோ
ரியாட்ஸ் அந்த சண்டையை அந்த கம்யூனல் சண்டையை ஒரு காரணமாக காட்டி முஸ்லிம்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஹோம்ஸை வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? த ஐடியா ஆஃப் இன்ஃப்ளிக்டிங் அ கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் ஆன் த முஸ்லிம் கம்யூனிட்டி சூன் ஆஃப்டர் எனி ரியாட் ஆர் கம்யூனல் டிஸ்டர்பன்ஸ் சீம்ஸ் டு பி அன் இன்கிரைண்ட் பார்ட் ஆஃப் த கவர்னன்ஸ் இன் பாரதிய ஜனதா பார்ட்டி ரூல்டு ஸ்டேட்ஸ். சொன்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு ரியாட் நடக்குது, ஏதோ ஒரு கம்யூனல் கிளாஷ் நடக்குது அப்படின்னா ஒரு கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் வந்து முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு கொடுக்கறது இன்கிரைண்டாக இருக்குது. பாரதிய ஜனதா பார்ட்டி ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி முஸ்லிம்ஸுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப இன்கிரைண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்கிரைண்ட் அப்படின்னா ஃபிக்ஸட். ஓகேவா? ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டி ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு கம்யூனல் ரியாட் வருது, ஏதோ ஒரு சண்டை வருது அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க யாரை வந்து ஃபஸ்ட் அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னா முஸ்லிம்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க இன்கிரைண்டாக இருக்குது. இன்கிரைண்ட்னா ரொம்ப ஃபிக்ஸடாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? த யூஸ் ஆஃப் எக்ஸ்கவேட்டர்ஸ் டு டெமாலிஷ் ஹவுசஸ், ஷாப்ஸ் அண்ட் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஹஸ் நவ் ஸ்ப்ரெட் டு ஹரியானா after it was practiced with impunity in Madhya Pradesh, Uttar Pradesh and Delhi last year. So மத்திய பிரதேஷ்ல, யூபியில், டெல்லியில் எப்படி பண்ணாங்களோ இந்த மாதிரி எக்ஸ்கவேட்டர்ஸை யூஸ் பண்ணி வீடெல்லாம் முஸ்லீம்ஸோட வீடெல்லாம் எப்படி டெமாலிஷ் பண்ணாங்களோ, அவங்களோட கடையை எப்படி அழிச்சாங்களோ, ஸோ அதே மாதிரி இப்போ ஹரியானாலையும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்கவேட்டர்ஸோட பெர்மிஷன், அதாவது அவங்களோட ஹெல்ப்பை வச்சு முஸ்லீம்ஸோட வீடு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா டெமாலிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? The Punjab and Haryana High Court has done well to stop the authorities from continuing with their demolition drive in Gurugram and Nuh that witnessed the communal clashes, leaving 6 died. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாஸ் டன் வெல். இந்த மாதிரி இந்த அத்தாரிட்டிஸ் வந்து அவங்களோட வீடை டெமாலிஷ் பண்ணுறதை வந்து தடுத்திருக்காங்க. குருகிராம் நூ ரீஜியன்லலாம், அதாவது அந்த அது வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா அந்த ரீஜனில் தானே வருது. ஸோ அந்த ரீஜனோட ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அத்தாரிட்டிஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. காரணமே இல்லாமல் நீங்கள் டெமாலிஷ் பண்ணுறீங்க உங்கள் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஓகேவா? Taking sumoto cognizance of reports about the demolition activity. So sumoto cognizance, இது நம்ம அடிக்கடி இந்த sumoto அப்படின்றத பார்த்துருக்கோம். sumoto அப்படின்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லை எந்த ஒரு இண்டிவிஜுவலோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் கோர்ட் வந்து தானாக அந்த கேஸ் எடுத்து நடத்துறது தான் அந்த சூமோட்டோ காக்னிசன்ஸ். ஓகேவா? ஸோ சூமோட்டோ அப்படின்னா என்னன்னா, நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமலே கோர்ட் வந்து தானாகவே அந்த கேஸை முன் வந்து நடத்துகிறாங்களே, அதை தான் நம்ம சூமோட்டோன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இஷ்யூவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஹரியானா ஹைகோர்ட் வந்து சூமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, எதுக்கு அகேன்ஸ்டானா ரிப்போர்ட்ஸ் அபவுட் த டெமாலிஷன் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த வீடை டெஸ்ட்ராய் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து சூமோட்டோ அக்ரிமெண்ட் தானாகவே ஹைகோர்ட் வந்து முன் வந்து கேஸ் எடுத்து நடத்தியிருக்காங்க. த பெஞ்ச் ஹாஸ் மின்ஸ்ட் நோ வேர்ட்ஸ் இன் ரைசிங் த கொஸ்டின் வெதர் த ஆக்ஷன் இஸ் sort of ethnic cleansing as buildings belonging to a particular community were being brought down under the guise of law and order problem. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தானாவே முன் வந்து கேஸ் எடுத்து நடத்திருக்காங்க. has minced no words ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. minced no words அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ நான் வந்து ஒன்று சொல்கிறேன், டேரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், எனக்கு எந்த பயமே இல்லை, நீங்கள் என்ன சொல்லுவீங்க எதையுமே நான் எதிர்பார்க்காம டேரக்டாக மனசில் பட்டதை சொல்லிடுறேன் இல்லையா. ஸோ அதை தான் வந்து மின்ஸ்ட் நோ வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ மின்ஸ்ட் நோ வேர்ட்ஸ் அப்படின்னா டு ஸ்பீக் டேரக்ட்லி இன் ஹானஸ்ட் வே. ஓகேவா? ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து எத்னிக் கிளென்சிங்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோடைய வீடை மட்டுமே நீங்கள் அழிச்சிருக்கீங்களே, இதுக்கு பேர் தான் எத்னிக் கிளென்சிங்கா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக எந்த ஒரு பயமுமே இல்லாமல் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு பில்டிங்ஸ் பிலாங்கிங் டு அ பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆர் பீயிங் brought down. ஸோ லா அண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோடைய வீடை மட்டுமே டெமாலிஷ் பண்ணியிருக்கீங்க, இதுதான் எத்னிக் கிளென்சிங்கா அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? It has observed that there appears to be no order to demolish the buildings or prior notice to its occupants and that law and order situation was just a ruse. So இன்னொன்று நோட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த மாதிரி வந்து உங்கள் வீடை நாங்கள் அழிக்க போகிறோம், டெமாலிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரியாராக எந்த ஒரு நோட்டீஸுமே கொடுக்கல. அங்கே ஆக்குபென்ட்ஸ்னால் அந்த ஆக்குபை பண்ணியிருக்காங்களே அவங்க தான் அந்த ஆக்குபென்ட்ஸ். ஸோ அந்த வீட்டை ஆக்குபை பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு ப்ரியாராக ஒரு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே கொடுக்கல, இந்த மாதிரி நான் உங்கள் வீடை அழிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. அவங்களா வந்தாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, புல்டோசர்ஸ் யூஸ் பண்ணி டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரியார் நோட்டீஸ் கூட கொடுக்கல அந்த ஆக்குபென்ட்ஸுக்கு. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்து ஒரு டாக்டிக்ஸாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் சரியாக இல்லை, அதனால தான் இந்த இதை நாங்கள் பண்ணுறோம். ஸோ லா அண்ட் ஆர்டரை ஒரு டாக்டிக்காக யூஸ் பண்ணி பர்டிகுலர் கம்யூனிட்டியோடைய வீடை மட்டுமே டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபியூ டிஸ்அக்ரி வித் த கோர்ட்ஸ் கேரக்டரைசேஷன் இந்த ஆக்ஷன் ஆஃப் ஹரியானா. ஸோ சிலருக்கு வந்து ஆப்வியஸாக நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா சிலருக்கு அது பிடிக்காது இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து அந்த கோர்ட்டோட ஆக்ஷனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. த சேம் டூபியஸ் அண்ட் ஆம்பிவலன்ட் மெசேஜிங் அபவுட் த டெமாலிஷன்ஸ் தட் ஒன் சா இன் ஸ்டேட்ஸ் இஸ் பீயிங் விட்னஸ்ட் இன் ஹரியானா டூ. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டூபியஸ் இந்த சென்ஸ் அது டவுட்ஃபுல், ஆம்பிவலன்ட்னா அன்ஷியோர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி
டூபியஸ் அண்ட் ஆம்பிவலண்ட் விஷயம் எல்லாமே இந்த மாதிரி சர்டன் அன்சர்டன் விஷயம் எல்லாமே எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதர் ஸ்டேட்ஸில் நடந்திருக்கு. அது இப்போ ஹரியானாவும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஃபார் லீகல் பர்பஸ் அஃபிஷியல்ஸ் வில் சே த பில்டிங்ஸ் ஆர் என்க்ரோச்மெண்ட்ஸ் அண்ட் ஆர் பீங் ரிமூவ் அஸ் பெர் த லா. ஸோ லீகலாக என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏன் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக வந்து இப்போ கொஸ்டின் ஹைகோர்ட் கேட்குறாங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க, பொது இடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க. என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா ஆக்கிரமிப்பு. ஓகேவா. ஸோ பொது இடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஸோ அதனால லா அண்ட் ஆர்டர் படி அவங்க வீட்டை வந்து நாங்கள் டெமாலிஷ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு லீகலாக சொல்லுவாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் ரீசன் என்ன, அவங்க வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அதுதான் கீழே கொடுத்துருப்பாங்க. It made very clear that the rioters are getting the treatment they deserve. So முஸ்லிம்ஸ் தான் அங்கே கலவரத்தை தூண்டினாங்க, கல்லெடுத்து அடித்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு இதை அவங்க அனுபவிக்கணும். ஓகேவா. ஸோ லீகலாக கேட்டால் நீங்கள் எங்கள் இடத்த ஆக்கிரமிச்சிட்டீங்க, அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு வீட்டை அழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. பட் பொலிட்டிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா they belong to that particular community. ஸோ அதை காரணம் காட்டி தான் அந்த வீடை வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா. It requires no special knowledge of the law to say demolitions are inherently illegal in the absence of any process. It is not clear what evidence is being used to identify buildings belonging to the alleged rioters or to ascertain whether these are not involved using the premises. சொன்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. எப்படி வந்து இவங்க தான் இந்த பிரச்சனையை பண்ணாங்க அப்படின்றது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அதுதான் சொல்லியிருக்காங்க. It is not clear what evidence is being used to identify buildings belonging to the alleged rioters. ஸோ பிரச்சனையை பண்ணவங்களோட வீடு இதுதான் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்க, அது கிளியரா இல்லை அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. There is one example of that house that provided refuge to the family during the violence is being demolished. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த வயலன்ஸ் அப்போ ரெஃப்யூஜ் இந்த சென்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, தஞ்சம் புகுந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களோட வீடையுமே என்ன பண்ணியிருக்காங்க, டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. யூசிங் கம்யூனல் வயலன்ஸ் as a pretext to impose extra legal punitive measures will invariably lead to bias, as officials implementing such orders will have no choice except to portray the occupants of the buildings to be raised as encroachers to retain the fig leaf of legal justification. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி கம்யூனல் வயலன்ஸை வந்து ஒரு சாக்கு போக்கா யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு ப்ரிடெக்ஸ்டா யூஸ் பண்ணி பியூனிட்டிவ் மெஷர்ஸ்னா பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை வந்து ஒரு சாக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க, கம்யூனல் வயலன்ஸ் வந்து ஒரு சாக்கா யூஸ் பண்ணி முஸ்லிம்ஸோட வீடை வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகேவா. ஸோ கேட்டதுக்கு என்க்ரோச்மெண்ட், அவங்க வந்து பொது இடத்த வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா அண்ட் ஆர்டரை சொல்லிட்டு ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இன் எனி கேஸ் டு எஸ்கேப் த சார்ஜ் ஆஃப் இக்னோரிங் என்க்ரோச்மெண்ட்ஸ் ஆல் திஸ் வைல் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ரியா டு டேக் ஆக்ஷன், தே வில் ஹேவ் டு ப்ரொவைட் அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் சர்விங் நோட்டீசஸ் ஆன் த ஆக்குபென்ட்ஸ் அண்ட் இஃப் நீடட் பேக் டேட் சச் நோட்டீசஸ். சொன்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேலே சொன்ன அதே தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டை இப்போ டெமாலிஷ் பண்ண போறீங்க, இந்த இடத்த நீங்கள் என்க்ரோச்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கான லீகலான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி இந்த நாளில் வந்து உங்கள் வீட்டை நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ப்ரியராக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆச்சு கொடுத்துருக்கணும். எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. The judicial intervention should put an end to the pattern of using the state machinery to inflict misery on the section of population. ஸோ இந்த ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் அப்படின்னா அந்த ஹைகோர்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிவியரான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை மட்டும் ஹார்ம் பண்ணுறது வந்து தப்பு. ஸோ ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் இந்த சென்ஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி வந்து லா அண்ட் ஆர்டரை காரணம் காட்டி ஒரு குரூப் ஆஃப் செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷனை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது தப்பு. ஸோ வந்து ஹைகோர்ட் தான் இதுக்கான ஒரு கரெக்டான டெசிஷனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த எடிட்டோரியல் முடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கான வெக்காப்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். இட்டரேஷன் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் அர்த்தம். ஓகேவா. திரும்ப திரும்ப சொல்றது அந்த இட்டரேஷன் இஸ் ரிப்பீட்டேஷன், திரும்ப சேயிங் இட் அகைன் அண்ட் அகைன் தான் அந்த இட்டரேஷன். ஓகேவா. ஃபிடியூஷரி, ஸோ நம்ம பார்த்த மாதிரி தான் டேட்டா பிரின்சிபல்னா ஒருத்தவங்களோட டேட்டாவை எடுக்கிறோம் இல்லையா, அவங்கள டேட்டா பிரின்சிபல்னு சொல்லியிருக்கோம். டேட்டா ஃபிடியூஷரினா சம்மன் ஹூ மேனேஜஸ் த டேட்டா, ப்ராசஸ் த டேட்டா, அதுதான் வந்து ஃபிடியூஷரின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ ஃபிடியூஷரினா சம்மன் ஹூ மேனேஜஸ். ஓகேவா. கன்சென்ட் அப்படின்னா அக்ரிமெண்ட். ஓகேவா. ஸோ நேற்று நம்ம வேர்ட் படித்தோம் இல்லையா, கன்கார்டு படித்தோம், அக்கார்டு படித்தோம், டிசென்ட்னு ஒரு வேர்டு படித்தோம், DISSENT, ஸ்டிஃப்லிங் டிசென்ட் அப்படின்றதான் நேற்று ஹெட்டிங்காகவே வந்துருந்துச்சு. ஸோ டிசென்ட் அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட். ஓகேவா. டிஸ்அக்ரிமெண்ட். கன்சென்ட் அப்படின்னா அக்ரிமெண்ட். ஓகேவா. ஸோ டிசென்ட் இஸ் டிஸ்அக்ரிமெண்ட், கன்கார்ட் அக்கார்ட் கன்சென்ட் எல்லாமே அக்ரிமெண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் லீவே அப்படின்னா ஃப்ரீடம், லிபரலாக விடுறது அந்த லீவே. ஓகேவா. ஸோ லீவேனா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக விடுறது, ஃப்ரீடம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ளிகேஷன் அப்படின்னா டியூட்டி அப்படி இல்லைன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒனஸ்னு ஒரு வேர்டு வரும் இல்லையா, ஒனஸ், அதுவும் இந்த டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆப்ளிகேஷன். ஓகேவா. ஸோ ஒனரஸ்ன்னு ஒரு வேர்டு வரும், ஒனரஸ்னா டிஃபிகல்ட்டின்னு அர்த்தம். ஓகேவா.
ஸோ ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா கடமை, ஓகேவா? டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒனஸ், அதை தான் நம்ம ஆப்ளிகேஷன் சொல்லுவோம். ஒனரஸ்னு ஒரு வேர்டு உண்டு. ஒனரஸ் அப்படின்னா டிஃபிகல்ட்டி, ஓகேவா? ஸோ நம்ம எப்போவுமே இந்த ஒனஸையும் ஒன்னா படிப்போம். ஒனஸ்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒனரஸ்னா டிஃபிகல்ட்டி, ஓகேவா? ஸோ அப்ஜுடிகேட்னா டிசைட் பண்ணுறது, ஓகேவா? நம்ம முடிவு பண்ணுறது அந்த அப்ஜுடிகேட்கான சினோனம். ஸோ என்விசாஜ் நம்ம ஆல்ரெடி படிக்கிற வேர்டு தான் என்விசாஜ். ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஃபியூச்சரை ஃபோர்சி பண்ணுறது, ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது அந்த என்விசாஜ், ஓகேவா? ஸோ என்விசாஜ் இஸ் ப்ரெடிக்ஷன் அபவுட் தி ஃபியூச்சர். நெக்ஸ்ட் டிஸ்கிரிபான்சிஸ் அப்படின்னா டிஃபரன்ஸ், அப்படி இல்லைன்னா வேரியேஷன், ஓகேவா? வேரியேஷன், டிஸ்பாரிட்டி, அதுதான் இந்த டிஸ்கிரிபான்சஸ் நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ டிஸ்கிரிபான்சிஸ்னா டிஸ்பாரிட்டி, டிஃபரன்சஸ், வேரியேஷன், அதை தான் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இம்பியூனிட்டி. ஸோ அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இம்பியூனிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எக்ஸம்ஷன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட், தண்டனை இல்லாமல் கொடுக்குறது, ஓகேவா? தண்டனை இன்மையை தான் இம்பியூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இம்பியூனிட்டி இஸ் எக்ஸம்ஷன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட். ஸோ இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இம்பியூனிட்டினா தண்டனை இன்மை, ஓகேவா? ஸோ ரியாட்னா கலவரம், ஓகேவா? ரியாட் இஸ் டிஸ்டர்பன்ஸ், அப்படி இல்லைனா ஃபைட், டிஸ்பியூட், கலவரம், ஓகேவா? டெமாலிஷ்னா டெஸ்ட்ராய், அழிக்கிறது, ஓகேவா? ஸோ எல்லாமே கொஞ்சம் யூஸ்வலான ரெகுலரான வேர்ட்ஸ் தான். இன்கிரைண்ட், ஓகே, இன்கிரைண்ட் அதாவது பாரதிய ஜனதா ஸ்டேட்ஸ் ரூல் பண்ணுற இடத்துல இது எல்லாமே இன்கிரைண்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இன்கிரைண்ட்னா ஃபிக்ஸட், ஓகேவா? கண்டிப்பாக அது அங்கே இருந்துச்சுன்னா அது அங்கே இருக்கும். ஸோ இன்கிரைண்ட் இஸ் ஃபிக்ஸட், ஓகேவா? என்ட்ரென்ச்னு கூட வச்சுக்கலாம். என்ட்ரென்ச், ரூட்டட், ஓகேவா? ரூட்டட்னா என்ன அர்த்தம்? ஃபிக்ஸடாக இருக்கிறது, ஓகேவா? ஸோ ரூட்டட், இன்கிரைன்னாலும் ஃபிக்ஸடாக இருக்கிறது, ஓகேவா? ரியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு டாக்டிக்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம ரியூஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ ப்ளாய், டாக்டிக், அப்படி இல்லைனா ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரியூஸுங்கிற வேர்டு ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ ரியூஸ் அப்படின்னா டாக்டிக், ஸ்ட்ராட்டஜி, ப்ளாய், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மின்ஸ்டு நோ வேர்ட்ஸ். ஸோ இடியம் சொன்னேன் இல்லையா? மின்ஸ்டு நோ வேர்ட்ஸ்னா ஆப்போசிட் பார்ட்டியோடைய அந்த பயமே இல்லாமல் ரொம்ப டைரக்டாக பேசுறது, ஓகேவா? ஸோ ஸ்பீக் டைரக்ட்லி ஆர் ஹானஸ்ட்லி, மனசில் எதுவுமே வச்சுக்காம டக்குன்னு பேசுறது, ஓகேவா? ஸோ மின்ஸ்டு நோ வேர்ட்ஸ் இஸ் டு ஸ்பீக் டைரக்ட்லி ஆர் ஹானஸ்ட்லி, ஓகேவா? ஸோ லாஸ்ட் வேர்ட் ப்ரிட்டெக்ஸ்ட்னா சாக்கு போக்கு, ஒரு பொய் சாக்கு போக்கு, ஓகேவா? ஒரு ஃபால்ஸ் எக்ஸ்கியூஸை தான் நம்ம ப்ரிட்டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அது ஒரு காரணம் காட்டி தான் கம்யூனல் வயலன்ஸ் ஒரு ப்ரிட்டெக்ஸ்டாக வச்சு தான் அங்கே பில்டிங்ஸை டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிட்டெக்ஸ்ட் அப்படின்னா இட்ஸ் அ ஃபால்ஸ் எக்ஸ்கியூஸ், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.